யாரா மானங்கட்ட சிரிக்கி? நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். என் வீட்டு பிள்ளைங்களா பத்திரமத்து தங்கண்டா. வாய மூடு. தங்கமாம்ல தங்கம். ஆமாயா, பத்திரமத்து தங்கண்டாயா. நீயும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கிய. 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு ரிக்ஷாக்காரங்கிட்டையும் பூக்காரிகிட்டையும் பேரம் பேசி நடு ரோட்ல நின்றுருக்காள. அந்த மாதிரி பொண்ணுங்க நினைச்சியா? இவங்க எல்லாம் படிச்சு டீசெண்டா இருக்கிறவங்க. இன்னொரு வாட்டி பேசின இவங்கள பத்தி அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அசிங்கமா பேசுறீங்களா? 4 நாளைக்குள்ள 50 லட்சம் ரூபாய் எப்படி பரட்டினீங்கன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். நல்லா கேட்டீங்கப்பா. அந்த கலையரசனுக்கு 40 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டுச்சு. எங்கேயும் கேட்டு புரட்ட முடியல. கடைசியா நம்ம கிட்ட வந்தாரு. இப்ப அவரு இல்ல, இந்த சொத்து இல்ல. இப்ப எப்படி இவங்களால 50 லட்சம் ரூபாய் புரட்ட முடிஞ்சது? அது வேற ஒண்ணு இல்லடா. கண்ணுக்கு லட்சமா 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்களுக்கு எவன் வேணாலும் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுப்பாங்க. எப்படி பேசுற? சும்மா பூச்சாண்டி காட்டாதடா. 50 லட்சம் ரூபாய் புரட்டுறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும். இங்க நின்னுட்டு இருந்தா நமக்கு தாண்டா தெரியும். வாடா. சரியா? அம்மா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சீக்கிரம். அம்மா, தண்ணி கொண்டு வர. வாய்க்கு வந்தபடியா பேச போறாங்க. புறம்போக்குங்க. என்ன பேச்சு பேச போறானுங்க? டேய், நீங்க பூமுத்து தானே போறீங்க. வாய்க்கு வந்தபடியா பேசுறீங்களே, நல்லா இருக்கீங்களா நீங்க? கத்திட்டு இருக்கீங்க ரோட்ல. நீங்க அறிவு கட்டவன். நான் பேசுறதா உனக்கு மானம் போதா? அவனுக்கு வீடு ஏறி வந்து மானம் போற மாதிரி பேச போறாங்க. அது உனக்கு தெரியல? ஆம்பளை பிள்ளையாடா நீ? நாலு ஆளை விட்டு இப்படி அனுப்பி என்ன அடக்கிறதுலே இருங்க. அவ்வளவு பேசிட்டு போனானே, அவனை 4 அரை எடுத்து உனக்கு துப்பு இருக்குதாடா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஐயோ, அது கூட அவரோட ஆபீஸ் வேலை இதெல்லாம். அவர் பார்த்தாருன்னா எவ்வளவு கோவப்படுவார் தெரியுமா? இதுல இருக்கிறதெல்லாம் ஏமா எடுத்து விளையாடுற? ஐயோ, ச்சே, பொம்மை தான் இருக்குல்ல. ஐயோ, சொன்ன கேளு. நீ முதல்ல தள்ளி உட்காரு. ஓ, தள்ளி உட்காரு. ஏய், என்னம்மா நீ? என்ன குழந்தைகிட்ட போய் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்க? பாருங்க, அவ என்ன பண்ணிருக்கா பாருங்க இதெல்லாம். அவ என்ன நீ திங்கிய சொத்துல மண்ணளி போட்டா? குழந்தைன்னா ஒரு இது வேண்டாமா? என்ன பேசுறீங்க? இதெல்லாம் திவாகர் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ். இவன் இந்த பேப்பர்ல கிறுக்குனா அவருக்கு தானே திட்டு விழும். குழந்தைன்னா அப்படிதான் இருக்கும். அவளுக்கு என்ன தெரியும்? ஏதோ பேப்பர் நினைச்சு எடுத்து கிறுக்கிருப்பா. அவ என்ன நினைச்சு கிறுக்குனாலும் பிரச்சனை ஒண்ணுதான். ஆபீஸ் பேப்பர்ஸே ஒழுங்கா வச்சுக்க தெரியலையேன்னு அவருக்கு தான் அந்த திட்டு விழும். சும்மா சும்மா அதையே சொல்லாத. என் மக தானே கிறுக்குனா, என் தம்பி வந்து பார்த்தா ஒன்னும் சொல்ல மாட்டான். அவரு உங்களுக்கு தான் தம்பி, உங்களை ஒன்னும் சொல்ல மாட்டாரு. ஆனா அவர் ஆபீஸ் மேனேஜருக்கு ஒன்னும் தம்பியோ மச்சனோ கிடையாது. அடேயப்பா, என் தம்பின்னு சொல்லவும் உனக்கு அவ்வளவு எரிச்சல் வருதோ? சரிம்மா, அவன் உன் புருஷன் தான், நீயே வச்சுக்கோ. என்னங்க நீங்க? ஏன் தம்பி உன் புருஷன் கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? நாங்க நாகரிகம் தெரியாதவங்க தாமா. என் பேச்சு நடவடிக்கை எல்லாமே நாகரிகம் இல்லாம தான் இருக்கும். ஏன் நீ நாகரிகம் தெரிஞ்சவ தானே? பச்சை மண்ணுகிட்ட இப்படிதான் நடந்துக்கிறதா? நான் அப்படி நடந்துகிட்டேன்? நான் ஒண்ணுமே பண்ணலங்க. அவ கிறுக்கிட்டு இருந்த பேப்பர்ஸா அவகிட்ட இருந்து புடுங்கின, அவ்வளவுதான். நீ எதுவுமே பண்ணாமதான் குழந்தை இப்படி அழுகுதாக்கும். நீ புள்ளைய பாக்குற பார்வையிலேயே உன்னோட வன்மம் தெரியுதே. இத பாருங்க, வன்மம் அதுன்னு பேசி ஒண்ணுல அந்த பிரச்சனையை பெருசாக்கிடாதீங்க. யாரு பிரச்சனையை பெருசு பண்ணா? ஒண்ணுமே இல்லாத சாதாரண பேப்பர் விஷயம். நீதான் அதுக்கு புள்ளைய போட்டு அடிச்சிருக்க. என்னது அடிச்சனா? இத பாருங்க, பார்த்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நீ அழாதுல செல்லம். அப்பா வந்த உடனே நம்ம சொல்லலான்னு வேண்டாம், அழாது. உங்க அத்தைக்கு உன் அருமை மட்டும் இல்ல, புள்ளையோட அருமை எதுவுமே தெரியாது. அவ தெரிஞ்சுக்கிட்ட லட்சணம் அப்படி. நீ அழாதுடா, வா. இல்லைங்க, என்ன சொன்னீங்க? இது லட்சணம் அது இதுன்னு பேசுனீங்க. வேண்டாம் சொல்லிட்டேன். ஏய், என்ன ஓவரா கத்துற? கர்ப்பமா இருக்கன்னு தெரிஞ்ச உடனே கர்ப்பத்தை கலைச்சிட்டு வருவான்னு வந்து கேட்ட மகராசி தானே நீ?
நீ அழாதிரி செல்லு. நீ அங்கெல்லாம் போற? கண்டவகிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும் உனக்கு என்ன தலையெடுத்தா? ச்சே, உன்னை அங்க போகாதன்னு சொல்லிக்கிட்டு தானே இருந்த. சக்தி, என்னாச்சு? என்ன அழுதுட்டு இருக்க? புஷ்பா, என்னமாச்சு? அது ஒண்ணும் இல்ல சித்தி. பாப்பா திவாகரோட ஆபீஸ் பேப்பர் எதையோ எடுத்து கிறுக்கிட்டு இருந்திருக்கா. அதுக்கு சக்தி அடிக்கவும் பயத்துல அழுதுட்டா. ஏன் அடிச்சேன்னு கேட்டேன். அதுக்கு என்னவோ ரொம்ப அழுதுகிட்டு இப்படி பண்றா. என்னம்மா சக்தி, சின்ன குழந்தை தானே, தெரியாம பண்ணிருப்பா. அதுக்கு போய் இப்படி அடிக்கலாமா? என்னத்த இது? அவங்க சொல்றது கேட்டு நீங்களும் இப்படி கேக்குறீங்க? குழந்தை அடிச்சுட்டு நான் அழுதுட்டு இருப்பேனா? அது ஒண்ணும் இல்ல சித்தி. சக்தி என்கிட்ட விதண்டாவாதமா பேசிக்கிட்டு இருந்தா. அதான் அது கூட குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக தான் சித்தி சொன்னேன். அத்தைக்கு குழந்தைங்கன்னா பிடிக்காதுடி அப்படின்னு சொன்னேன். அது கூட அவ அபாஷன் பண்றேன்னு சொன்னால சித்தி. அதத்தான் சும்மா விளையாட்டா சொன்னேன். அதுக்கு போய் ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. வேணும் தான் அவளை குத்தி காட்டுறதுக்கு இப்படி பேசினேன்னு சொல்லுங்க. என்னத்த நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் என்ன கொலை குத்தமா பண்ணேன்? அப்ப என் ஃபேமிலி இருந்த சிச்சுவேஷன்ல என்ன அப்படி யோசிக்க வச்சது. என் குடும்பத்துக்கு வந்த கஷ்டம் உங்களுக்கு வந்து அப்ப தெரியும். சரி விடு சக்தி, இதுக்காக யாரும் எந்த கஷ்டமும் பட வேண்டாம். புஷ்பா, நீயும் சக்தி கிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க வேண்டாம். போ, ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. சக்தி, நீயும் சட்டு சட்டுன்னு வார்த்தையை விடாத. என்னத்த அவங்க பேசினதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அது என்னன்னு கேட்டா நான் சண்டைக்காரி பிடிவாதக்காரின்னு எனக்கு ஒரு பட்டம் கட்டி விட்டுறீங்க. ஏய், இப்ப என்ன பண்ணுங்கற? அதுக்காக என்ன கழுவறதுல ஏத்தணுங்கறியா? நான் உங்ககிட்ட பேசல அத்தை. தயவு செஞ்சு அவங்கள என் விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு அது போதும். சரி வாமா. அம்மா, அம்மா காஃபி சாப்பிடு. வேண்டாம் மேகலா. ஏம்மா இப்படி பண்ற? நீ இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தா உனக்கு பிபி தான் ஏறும், தலைவலி வரும். கொஞ்சம் காஃபி சாப்பிடு. இந்தா. வேண்டாம்மா. அம்மா, அழுகிறது நிறுத்துமா, காஃபியை சாப்பிடு. என்னால முடியலப்பா. அந்த பாவி மனுஷன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என்ன என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அது நினைச்சாலே எனக்கு படபடன்னு வருது. அம்மா, அத பத்தியே இன்னும் நினைச்சிட்டு இருக்கியா? அவங்க ஏதோ கோவத்துல உளறிட்டு போறத நீ ஏன் இன்னும் பெருசா எடுத்துட்டு இருக்க? மேகலா, ஏன் பிள்ளைங்களை பத்தி யாரும் இந்த அளவுக்கு தரக்குறைவா பேச முடியாது. அதை என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. எப்படி எல்லாம் வாழ்ந்தவங்க நாம இப்படி ஒரு பேச்சை கேட்க வேண்டியதா போயிடுச்சு. அம்மா, அவங்க நம்மள சாக்கடைன்னு சொல்லிட்டா நம்ம சாக்கடை ஆயிடுவோமா? அத சொன்னாங்கல்லம்மா, அவங்க தான் சாக்கடை. அவங்க புத்தியில இருந்து தானே அந்த மாதிரி யோசனையும் வார்த்தைகளும் வந்தது. அவங்க தப்பானவங்க, நாம இல்ல. பொண்ணுங்களை வச்சு பணம் வாங்குறேன்னு சொன்னாங்களேடி. அப்படி சொன்னா அது உண்மை ஆயிடுமாமா? உன் பிள்ளைங்களை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்களோட நோக்கமே நம்மள வேதனைப்படுத்தி அழ வைக்கிறதுதான். அவங்க போனதுக்கு அப்புறமா நீ அழுதுகிட்டு இருந்தேன்னா அவங்களோட நோக்கம் ஜெயிச்ச மாதிரி ஆயிடுமா? அவங்க எண்ணம் நிறைவேற கூடாதுன்னா நீ அழக்கூடாது. அழாத, அழாத. மேகலா, என் பிள்ளைங்க உங்களை பத்தி யாராவது தரக்குறைவா பேசினா என்னால தாங்கிக்க முடியல. நீ மத்தவங்க பேச்ச ஏமா கேக்குற? நாங்க 4 பிள்ளைங்க இருக்கோமா. எங்க மேல நீ முழுசா நம்பிக்கை வை. இனிமே இந்த குடும்பம் பழையபடி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுதான் என்னோட சிந்தனையா இருக்குமா? ஆமா. சரியா? இனிமே நீ சைட்டு பக்கம் வராத.
அங்க இருக்கிற வேலையில நான் பாத்துக்கிறேன். நீ முழு மூச்சா ஒரு நல்ல வேலையை தேடுறதுக்கு பாரு. என்ன? சரிக்கா. கீர்த்தனா அக்கா, உன் முழு கவனத்தையும் நீ படிப்புல செலுத்து. எதை பத்தியும் கவலைப்படாத. நீ நல்லா படிக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நம்ம குடும்பத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். என்ன? சரிக்கா. என்னக்கா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையா? பரவாயில்லக்கா, எனக்கு என்னாலுமே தெரியும். என்னோட கடமை என்னன்னு தெரியும். என் எதிர்காலத்தை நானே முடிவு பண்றேன்க்கா. அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஆனா நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த குடும்பத்துக்கு நான் என் கடமையை கண்டிப்பா செய்வேன்க்கா. கண்டிப்பா செய்வேன். அழாத கண்மணி, நீ வா. அம்மா, அம்மா கேட்டியா? கண்மணியை பாரு, எவ்வளவு தைரியமா பேசுறாம்மா. கண்மணி, அம்மா, புருஷ விஷயத்துல ஒரு அதிர்ஷ்டம் இல்லாம இருக்கலாம், ஆனா உன் பசங்க விஷயத்துல நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிம்மா. நாங்க உன் மேல உயிரியே வச்சிருக்கோம்மா. நீ இந்த குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கியோ அதே அக்கறை நாங்களும் வச்சிருக்கோம்மா. இந்த குடும்பத்துக்கு எங்களால எப்பவும் எந்த கெட்ட பேரும் வராதம்மா. நீ கவலைப்படாத, கவலையே படாதம்மா. அழாதம்மா. கண்மணி, அம்மா. அழாதம்மா. இந்தாங்க காபி, சூடா இருக்கு, பார்த்து குடிங்க. இந்தடா. எங்கேயோ வெளியில கிளம்புனீங்களே, போலியா? உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இல்ல வர வேண்டாம்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், அதான் போகல. ஆமா, நான் போகாதனால உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. நல்லா உட்காந்து சோஃபாவை தேங்கியோ, அவஸ்தை புரிய மாட்டேங்குது. வெயில் வந்துச்சப்பா. என்ன பண்றீங்க? ஜோசியரை வர சொல்லியிருந்தேன் மாப்பிள்ள. கண்மணி பூபதி ஜாதகத்தை பார்க்கறதுக்காக வர சொல்லியிருந்தேன். இதுங்க நல்லா கல்லு பிள்ளையார் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்க இருக்கிற நேரத்தில் ஜோசியர் வந்தா பிரச்சனை ஆயிடும் மாப்பிள்ள. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சமாளிக்கிறேன். இருங்க. என்ன மாப்பிள்ள? அம்மா, அந்த துல்கான இல்ல, அவன் கிட்ட ஏதோ சீட்டு போன அவன் பாக்கி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. 10,000 ரூபாய் பாக்கி இருக்கு, நீங்க போய் வாங்கிட்டு வந்துறீங்களா? அதே என்கிட்ட சொல்றீங்க, பேச்சு முத்து கிட்ட சொன்னா போய் வாங்கிட்டு வர போறான். அவர் தான் இன்னொரு வீட்டுல வசூல் பண்றதுக்காக உட்காந்துருக்காரு. ஓஹோ, சரி, நீங்களே போய் வசூல் பண்ணிட்டு வந்துருங்க. ஆமா, என்னால சத்தியமா வசூல் பண்ண முடியாது. வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் பூபதி போனாதான் கரெக்ட். என்னடா வர்றியா? சாயந்தரமா போலாம். சரி, சாயந்தரம் போய்க்கலாம். பூபதி, நீ வீட்டுல சும்மா தானே இருக்க. நீங்க லேட் பண்ணீங்கன்னா அவன் மொத்த பணத்தையும் குடிக்கிறதுக்காக வைன் ஷாப்ல செட்டில் பண்ணுவான். காசு இருக்கும் போது வசூல் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். மாப்பிள்ள சொல்றது சரிதான்டா, வாடா போய் வசூல் பண்ணிட்டு வந்துருவான். நான் வரலப்பா, நீங்களே போயிட்டு வாங்க. சரி. பூபதி, சென்னை டிராபிக் பத்தி உனக்கு தெரியாது. மாமாவால வண்டி ஓட்ட முடியாது, நீ கூட போயிட்டு வா. என்ன மாப்பிள்ள, தொழில இவ்வளவு பொறுப்பு ஆயிட்டீங்க. அவர் சொல்றது சரிதான், நீ வாடா. சரி, வண்டி சாவி கொடுங்க, போயிட்டு வருவோம். மாப்பிள்ள, அந்த பேப்பர் எடுத்து வச்சிருங்க. கரெக்டா வசூல் பண்ணுங்க. நான் வரேம்மா. நல்ல வேலை பண்ணீங்க மாப்பிள்ள. இந்த ஜோசியர் இன்னும் வந்து தொலையிலேயே நேரம் ஆயிட்டே இருக்கே. என்ன வருது? மாமியாரும் மருமகனும் என்னமோ ரகசியமா குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. மோய், என் அப்பாக்கு தெரியாம ஏதாவது திருக்குவலை பண்ணிட்டு இருக்கியா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லிரு, இல்லன்னா அப்பாட்ட போட்டு கொடுத்துருவேன். தச்ச வாய மூடு. எப்ப பார்த்தாலும் போட்டு கொடுக்கறது, மாட்டி விடுறதுன்னு இதே ஒரு பொழப்பா வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியே. ஐயே, மூஞ்சு மோகரையும்.
ஜோசியர் வர நேரமாச்சு, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஜோசியரா எதுக்கு? ஷோ, பூபதி கண்மணி ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கா, பரிகாரம் பண்ணணுமான்னு பாக்குறதுக்காக வர சொல்லியிருந்தேன். அதான். அதுக்கு ஏன் ஜோசியர் வந்து சொல்லணும்? நான் சொல்றேன் கேட்டுக்கோ. கண்மணிக்கும் பூபதிக்கும் ஒத்து வராது. கண்மணி அத்தூட்ட கேஸ் தான். அப்படியே இடிச்சு போடு வண்டி. வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டே நீ. தாமரை உண்மையை சொன்னா ஒத்துக்க மாட்டியே. அதுவும் சரிதான். நாட்டுல யாரதான் உண்மையை சொன்னா ஒத்துக்கிறா? நீ ஒரு உண்மையை சொல்லி கிழிக்க வேண்டாம், வாயை மூடிட்டு. புண்ணியவதி தாயே, ஜோசியர் வர நேரத்துல உன் திருவாயை கொஞ்சம் மூடிட்டு.